அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ டீம்டு யூனிவர்சிட்டியோடைய சீட் மேட்ரிக்ஸ். சார் நிறைய சீட் வேக்கண்டா சார்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன வேக்கன்லேருந்து ஒரு பெரிய மாற்றங்களே இல்லாமல் அந்த ரேஞ்ச் வேக்கன் வந்து நிறையவே வந்திருக்கு. பட் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த புது காலேஜ் ஓல்டு காலேஜாக இருந்தாலும் அதில் ஒரு 100 இன்டேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் என்எம்சியோடைய அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல், நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவ்வளோ சீக்கிரம் நீ கேட்டோன்னு கொடுத்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி 100 இடங்கள் கேட்ட காலேஜுக்கு 50 இடங்கள், 400 இடங்கள் கேட்ட ஒரு சூழ்நிலையில் வெறும் 150 இடங்கள் மட்டுமே கொடுத்தது. பட் ஒருவேளை 400 இடங்களுக்கு கொடுத்திருந்தா வேற ரேஞ்ச் இருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டில் 11,000 மாணவர்கள் ஜாயின் பண்ணுற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர் இந்த வருஷம் டாக்டர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளாக இருந்திருக்கும். சார் ரியல் சீனாரியோ டீம்டு யூனிவர்சிட்டி இவ்வளோ வேக்கன்சி, நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே இவ்வளோ இவ்வளோ வேக்கண்ட் சார். ஒன்றும் இல்லை சார், போன ரவுண்டு கவுன்சிலிங்கில் மொத்தமாகவே வேக்கன்சி 3,550. ரைட் மீன்ஸ் அதாவது இவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த வேக்கன்சி அரைசஸ் ஆனதுக்கான காரணம் என்ன? மேபி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி குறைஞ்சாலும் கூட எந்த அளவுக்கு ரேஞ்சில் குறையும்? மாணவருடைய பதற்றம் எந்த மாதிரி இருக்கு? டிஎன் மெடிக்கல்ல இருக்காது, அதெல்லாம் ஒன்று நான் சொல்ல பார்க்கிறேன். முதல்ல வந்து இந்த வேகன்சி அரைஸ் ஆகிறதுக்கான ஒரே ஒரு காரணமே இதுல ரியலா 2 லட்ச ரூபா பணம் கட்டி 215 மதிப்பெண்ணுக்கு மேலேயே இதுல வேக்கன்ட் இருக்கிற எல்லா மாணவர்களையும் சீட் அலாட்மெண்ட் வாங்கினவங்க. சரிங்களா? முதல் ரவுண்ட்ல வந்து ரிப்போர்ட் பண்ணல, மேபி செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வேக்கண்ட் ஏன் கிரியேட் ஆனிச்சுன்னா, நிறைய பேருக்கு முதல் ரவுண்டு இட்ஸ் ஃப்ரீ எக்ஸிட். நானும் 2 லட்ச ரூபாய் பணம் கட்டினேன், மார்க் நிறைய வச்சிருக்கிறேன், அதனால நான் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன், அதனால நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், அலாட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிச்சனால இந்த வேகன்சிஸ் அதிகமாக இருக்கு. பட் அதிகமாக ஆக நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மேபி அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோடைய கடைசி மதிப்பெண்ணில் இருக்கிற மாணவர்கள் ஒரு வேலை போட்டிக்கு வருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பதற்றம் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வேலை சீட்டு கிடைக்குமான்ற டவுட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இமீடியட்டாக கன்க்ளூஷன் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பதான் அதை பத்தி நம்மளால அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்க சீட்டை கம்ப்ளீட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா ரியல் மாணவர்கள் சீட்டை எடுத்த பிறகுதான் இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல இருந்திருக்கு. பட் ஒருவேளை கட் ஆஃப் நிறைய குறையுமா சார்னா கண்டிப்பாக. காரணம், இந்த ரவுண்ட்ல பெனால்டி இருக்கிறது நமக்கு தெரியும். முதல் ரவுண்ட்ல நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீ எக்ஸிட் தானே, அதனால சாய்ஸ் ஃபில் பண்ண போனோம். இந்த ரவுண்ட்ல பெனால்ட்டி இருக்கு. அப்போ சில மாணவர்கள் கண்டிப்பாக எனக்கு தேவையான கல்லூரி மட்டும் தான் நான் சாய்ஸ் ஃபில் பண்ண, மற்ற கல்லூரி வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் விலகினாங்கன்னா நம்ம சீட் அலாட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒரு 2000 சீட்ஸ் இருந்தாலும் இங்க இருக்கிற காம்படிஷன் எவ்வளவு மார்க்கு, உள்ளுக்குள்ள எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு இன்சைட்டை தெரியாம நீங்களா யோசிக்காதீங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்து வச்சுன்னா உங்களுக்கு என்னவே புரியாது. சரியா? ஸோ ஒரு ஐடியாலஜி இல்லாமல் தவறு பண்ணி நிறைய பேர் மிஸ் பண்ண மாணவர்களையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ உங்கள் சைடில் எந்த தவறுனாலும் ஒரு இடத்தை, ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை, இந்த கௌரவத்தை விட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப 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 முக்கியம். பி அவேர், பி அலர்ட். சரிங்களா? ரைட், வி கோ ஃபார் தி சீட் மேட்ரிக்ஸ் த ரியல். நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்க்குறோம். மேபி அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் தமிழ்நாடு தாண்டி இருக்கிற கல்லூரிகளை கவர் பண்ண பார்க்குறேன். இப்போ இப்போதைக்கு ஐ கவர் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. லலிதாம்பி மெடிக்கல் காலேஜ் ஜென்ரலாக 128 சீட் இருந்துச்சு. இதில் பாருங்கள் 50 சீட் இப்போ ஆட் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ 50 சீட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வெறும் 14 சீட்டு தான் ரியல் வேக்கன்சியில் இருந்திருக்கு. அப்போனா என்ன காரணம்? ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு ரீ அலாட்மெண்ட்லாம் வேணாங்க, வெறும் விட்டே பேர் தான் ரீ அலாட்மெண்ட் கொடுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே லோயர் ஃபீஸாக பார்க்கறது லலிதாம்பிகை. அதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு எதையுமே கொடுக்காத 128 சீட்டில் வெறும் 150 சீட்டில் 128 சீட் கொடுத்தாங்க. அதில் அதிகமோஸ்ட் ஒரு 14 சீட் போக எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ரீ அலாட்மெண்ட் கூட கேட்கல. ஒரு 8 மாணவர்கள் மட்டும்தான் ரீ அலாட்மெண்ட் கேட்டாங்க. ஸோ இது ரியல் வேக்கன்சியான்னு பார்த்தா இது ரியல் வேக்கன்சி தான். ரியல் வேக்கன்சி 64. விர்ச்சுவல் மேபி அவங்க திரும்ப வேற சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இங்கேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரியல் வேக்கன்சி இதுதான். லீஸ்ட் ப்ரைஸிங்காக பார்க்குறவங்க ஒருவேளை நல்ல மார்க் இருக்கு, குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வேற ஒரு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, வேற காலேஜுக்கு போக வாய்ப்பு இருக்கு. தென் கோ ஃபார் தன் என்ஆர்ஐ. என்ஆர்ஐல மொத்தம் 29 இடங்கள். ஸோ 22 + 8 மொத்தம் 30 இடங்கள்ல ஒரு சீட்டு மட்டும் ஃபில் ஆகி மொத்தம் 29 இடங்கள் எகைன் என்ஆர்ஐல வேக்கண்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப லக்கி. எகைன் நீங்க என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா, என்ஆர்ஐ லிஸ்ட்ல மன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இமீடியட்டா கனெக்ட் பண்ணுங்க. அவங்களோட சீட்டை உறுதிப்படுத்திடலாம், எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிடலாம். அடுத்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், இதுவும் ஒரு 50 சீட் ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ 127 இடத்துல 48 சீட் வந்து
ரியல் வேக்கண்டா ரிப்போர்ட் பண்ணாத மாணவர்கள். ஸோ மொத்தமாக 98, ஒரு 6 விர்ச்சுவல் வேக்கன்சி 104. ஸோ வி ஆர் வெயிட்டிங். அரௌண்ட் என்ஆர்ஐ ஒரு 23 இடங்கள் நார்மலாக என்ஆர்ஐ சீட் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் போகாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன அனலைஸ் கால்குலேஷன் இருக்குது, ரெடியாக இருங்க ஒருவேளை என்ஆர்ஐ இருந்தால். அடுத்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் நார்மலாக எப்போதுமே கடைசி இடத்துலையும் அதிக வேக்கன்சியும் கொடுக்கறது இவங்க தான். இவங்களும் கூட நம்ம போன ரவுண்டில் கையை விரிச்சிட்டாங்களே, சத்யசாய் தான் கடைசியாக வரும்னு எதிர்பார்த்தாங்க, இந்த காலேஜுக்காரங்களும் கையை வச்சிட்டாங்களேன்ற கதை தான் கணக்கு. ஸோ 125 50% ஸ்டூடெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு மொத்தமாக ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி நிறைய பேர் ரீஅலாட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 250 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் 121 மாணவர்கள் ரிப்போர்ட்டே பண்ணலை. மீதி 124 மாணவர்கள் 120 நாட்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 50 மாணவர்களுக்கு நீங்கள் ரீஅலாட் பண்ணலாம் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் வேகன்சியாக பார்க்கும்போது இது மட்டும் தான் நான் டோட்டல் வேகன்சியாக பார்க்குறேன். விர்ச்சுவல் வேகன்சி வேற ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு தான் விட்டு கொடுப்பாங்க இல்லையா. அடுத்து விநாயகர் மிஷன் சேலம் கேம்பஸ் 150 இடங்கள். ஸோ அதில் ரியல் வேகன்சி 50 இல்லை. அப்போ 93 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதில் 93 மாணவர்கள் 26 மாணவர்கள் திரும்ப நம்ம வேற இடத்துக்கு போகிறோன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் டிமாண்டபிள் காலேஜ். அடுத்து மீனாட்சி. ஸோ மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 250 இடங்கள். 250 இடங்களில் 77 மாணவர்கள் ரியல் வேகன்சி. அப்போது 175 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஃபில் ஆகிருக்கு. அப்போ வந்து உள்ளுமெல் நல்ல 175 மாணவர்கள் ஒரு 67. ஸோ கிட்டத்தட்ட 110 மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட்டே வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் வில் ரைட் ஐசிஎஸ் 212 அதில் வந்து 58 வேகன்சி. இப்போ கிட்டத்தட்ட 170 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 58 விர்ச்சுவல் வேகன்சி 64 சொல்கிறாங்க. என்ஆர்ஐல 38 இடங்கள் அப்படியே இருக்குது. அடுத்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 150 இடங்கள். நம்ம லாஸ்ட் கட் ஆஃபில் 2 காலேஜ் பார்க்குறோம். அதில் ரியல் வேகன்சி 96. அப்போ 54 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஜேஆர்ல போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் 38 மாணவர்கள் வந்து விர்ச்சுவல் வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி 134. ஈவன் செட்டிநாடு ஜேஆர் மெடிக்கல் காலேஜின் எகெயின் ஃபீ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, ஃபீ ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கிறது தான் அவங்க பெரிய டாமினேட். ஏன்னா போன வருஷம் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஹை கட் ஆஃப் காலேஜ். ஸோ ஆல்வேஸ் த பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கிவிங் த மோர் ப்ரையாரிட்டி நாட் ஃபார் த குவாலிட்டி, மேபி மணி மைண்டட். ஸோ மணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். போன வருஷம் டாப் காலேஜ் இருந்தது ஜேஆர், இந்த வருஷம் டாப் காலேஜில் லலிதாம்பிகை இல்லையா. ஸோ அதனால ஃபீஸை ஒரு வேளை அவங்க மாற்றிக்க கூடாதோன்னு எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. மாற்றலான நிறைய ஹை கட் ஆஃப் மாணவர்கள் அங்கே எடுத்திருப்பாங்க. ஸோ செட்டிநாடு 250 இடங்கள்ல ரியல் வேகன்சி 72 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 175 மாணவர்கள். அதில் ஒரு மீனாட்சி இதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் வந்து 66 விர்ச்சுவல் வேகன்சி, டோட்டல் 138. சவிதா மெடிக்கல் காலேஜில் 250 இடங்கள், ரியல் வேகன்சி 53. அப்போ 197 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு 40 மாணவர்கள் மட்டும் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாரத் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, ரியல் வேகன்சி 121. இந்த 50 சீட்டை ஆட் பண்ண பிறகு அப்போனா இங்கே 200 போட்டு இங்கே 121 போடணும். அப்போது ரியல் வேகன்சி 121 சீட்ஸ் வேகன்சி இருக்குன்னா அதில் 50 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 ரைட் 70 இடங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 80 மாணவர்கள் வந்து வேக்கண்ட் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ 70 மாணவர்கள் வந்து வேக்கண்ட் இருந்திருக்கு, 80 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணி கரெக்ட். ஸோ அதை ரியல் இப்போ வந்து 50 சீட்டு ஆட் பண்ணி தான் 121, விர்ச்சுவல் 24 145. அடுத்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் 250 சீட்ஸ் 247, 3 இடம் அப்படி வேக்கண்ட் இருக்கு என்ஆர்ஐலாம். இதில் வந்து ரியல் 294, அப்போ 150 சீட்டுமே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 76 மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமச்சந்திரா 212 இடங்கள்ல 48 தான் ரியல் வேகன்சி. ஸோ 212 48 கிட்டத்தட்ட 150 பேர் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. அதில் 30 பேர் மட்டும் தான் ரீஅலாட் பண்ணி கேட்டிருக்காங்க. 150 மாணவர்கள் ரீஅலாட் பண்ணி போகல. என்ஆர்ஐல 38 இடங்கள், அது 38ல் 22 இடங்கள்லாம் ஆயிடுச்சு. 16 இடம் தான் ரியல் வேகன்சி, மற்றபடி சீட்டு முடிஞ்சிச்சு. என்ஆர்ஐ காலி ராமச்சந்திரா. அந்த மாதிரி தான் விர்ச்சுவல் வேகன்சியில் ஒரு 6, மொத்தம் 22 வேகன்சி. அதே மாதிரி பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 245, டோட்டல் 250ல் 86 ரியல் வேகன்சி, கிட்டத்தட்ட 120 சீட் ஃபில்லு. அதில் 82 பேர் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு 100 சீட் சார் ரியலாக ரீஅலாட்மெண்ட்டே வேண்டாம், பாரத்திலே படிக்கிறேன்ற மாதிரி போயிட்டாங்க. என்ஆர்ஐ 5 சீட்டும் அப்படியே வேக்கண்ட் இருக்கு. அதே மாதிரி விநாயகர் மிஷன் பாண்டிச்சேரி 150 72 50% ஃபில் ஆயிருக்கு. விர்ச்சுவல் வந்து ஒரு 34. அதே மாதிரி ஆறுபடை வீடு பாண்டிச்சேரி 150 78 ரியல் வேகன்சி. ஸோ 30 இடங்கள் வந்து விர்ச்சுவலாக இருக்கு. ஸோ 108 இடங்கள். அதே மாதிரி மகாத்மா காந்தி பாண்டிச்சேரியில் 225 ரியல் வேகன்சியே 100 சீட் வரைக்கும் இருக்கு. விர்ச்சுவல் வேகன்சி 77 இருக்கு. மொத்தம் 172. என்ஆர்ஐல எந்த சீட்டும் மூவ் ஆகல. அடுத்து லட்சுமி நாராயணா 250 ரியல் வேகன்சி 124. அப்போ 50% ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. 50% ரிப்போர்ட் பண்ணதுல 69 பேர் வந்து ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க.
ஸோ லக்ஷ்மி நாராயணா, ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த 17 காலேஜ். ஸோ ஜஸ்ட் ஃபார் த சீட் மேட்ரிக்ஸ் ஒரு இந்த ரவுண்டு கவுன்சிலிங் ரவுண்ட் 2 உடைய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோட அட்வைசரிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மார்க் தான் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் அதை அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னன்னு கேளுங்க. முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.